அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எல்லா வயசுக்காரங்களுக்குமே சூட்டபிளான ஒரு டிப்ஸ தான் நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்ப இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டீனேஜ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப தொப்பை இருக்கு. ரொம்ப அதிகமான தொப்பை இருக்கு. இத குறைக்கவே முடியல. என்ன செஞ்சாலும் குறைய மாட்டேங்குது. நாளுக்கு நாள் கூடுது. அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. கண்டிப்பா தொப்பை இருக்கிறவங்க அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா, இது நாள் பட நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, லைஃப் லாங் இந்த தொப்பை நம்ம கூட தான் இருக்கும். கண்டிப்பா இதுக்காக நம்ம ஒரு 1/2 மணி நேரமாவது தினமும் மெனக்கெடணும். வயித்துக்கு அப்படின்னு சொல்லி சில எக்ஸர்சைஸ் இருக்கு. அத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா. இத செஞ்சாலே முக்கால்வாசி குறைஞ்சிரும். இன்னும் சில பேர் எப்படின்னா, ஆள் பார்க்கறதுக்கு ஒல்லியா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு பெரிய தொப்பை இருக்கும். இன்னும் தாய்மார்களுக்கு சொல்லவே வேணாம். ஒரு குழந்தை பெத்தெடுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகும் பார்த்தா, அவங்க வயித்துல குழந்தை இருக்கிற அளவுக்கே தொப்பை இருக்கும். அந்த அளவு நெறைய பிரச்சனை இருக்கு. இதுக்காக கண்டிப்பா நம்ம சில நேரங்கள குடுத்து தான் ஆகணும். நான் இன்னைக்கு சொல்லப் போற டிப்ஸு எல்லா தரப்பு மக்களுமே எடுத்துக்கலாம். அதுவும் நான் இன்னைக்கு சொல்லப் போறது, நடிகைகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரகசியமான டீ. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நடிகைகள்லாம் அவங்க உடம்பு மேல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதுவும் வயிற்று பகுதிய ரொம்ப பார்த்துக்குவாங்க. அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க. அவங்க மெனக்கட்ற ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லப் போறேன். இத மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, மடமடன்னு உங்களோட தொப்பை குறையறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். நீங்க எவ்வளோ பெரிய தொப்பை வச்சிருந்தாலும், இத ஃபாலோ பண்ணும்போது சும்மா சிக்குன்னு ஆயிடுவீங்க. ஆனா, நீங்க தொடர்ச்சியா இத செய்யணும். இப்போ எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு தேவை இஞ்சி, கருப்பட்டி. இந்த இஞ்சியில ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. அத நீங்க ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி, நீங்க அத நல்லா காய்ச்சணும். 1/2 டம்ளர் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதுல கருப்பட்டி இருக்கு இல்லையா? அதுல ஒரு சின்ன துண்டு எடுத்து நீங்க அத பொடி பண்ணி அதுல போட்டுருங்க. இத வடிகட்டி தினமும் வெறும் வயித்துல நீங்க குடிச்சிட்டு வாங்க. இப்படி நீங்க குடிக்கிறதுனால கண்டிப்பா வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் கரையும். அது மட்டும் இல்ல, நாள் முழுக்க செரிமானம் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. செரிமானத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க எத வேணாலும் சாப்பிடலாம். எத சாப்பிட்டாலும் உங்களுக்கு செமிச்சு போயிடும். இந்த செரிமானத்தினால தான் நமக்கு வயிற்று பகுதியில தொப்பை வருது. அப்ப அந்த பிரச்சனைய நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்ம ஒல்லியா, பெல்லி ஃபேட்டோட நம்ம இருக்கலாம். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த குறிப்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.